இயேசுனுடைய போதனைகளிலே உவமைகள் நிறைய பயன்படுத்தப்பட்டது. உவமைகளை ஒரு கதையாக, செய்தியாக பார்க்கலாம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட விதை விதைப்பவர் உவமையும் அப்படிதான். எல்லாருக்கும் புரிந்த மொழியிலே, தெரிந்த செயலிலே இயேசு அந்த உவமையை சொல்கிறார். விதைப்பவரை பற்றி, விதைகளை பற்றி, எங்கே விழுந்தால் பலன் தரும் என்பது பற்றியெல்லாம் உடனடியாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் கடவுளுடைய செய்தியை இயேசு எப்படி சொன்னார்? விதை கடவுளுடைய வார்த்தை, நம்முடைய உள்ளம் நல்ல நிலமாக இருந்தால் பலன் தரும். எனவே இந்த ஓமை அடுத்த நிலைக்கு அவர்களை சிந்திக்க அழைக்கிறது, செயல்பட அழைக்கிறது. இயேசுனுடைய ஓமைகள் எல்லாமே அப்படிதான். இந்த ஓமையை நாம் பயன்படுத்தி சிந்தித்து செயல்படுவோம். அப்படி இல்லை என்றால் கடவுள் தருகிற செய்தியை நம்மால் உள்வாங்கிக் கொள்ள முடியாது. நாம் பலன் தராமலேவே போய்விடுவோம். 100 மடங்கு பலன் தரலாம். நம்முடைய உள்ளம் அப்படிப்பட்டது. இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.